ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லயோலா நகர் இன்னாசியார் திருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபையினுடைய வரலாற்றில் இறை தூது அறிவிப்பு பணி சற்று குறைவாகவும் மந்தமாகவும் இருந்த காலம் அது. கடவுளுடைய வார்த்தையை உலகின் எத்திசைக்கும் தாங்கி செல்கின்ற இறை தூதர்கள் அவசியம் என்பதை கடவுள் உணர்கிறார். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் புனிதர்களை உயர்த்துகிறார். அப்படி உயர்த்திய புனிதர்தான் புனித லயோலா இன்னாசியார். போரில் அடிபட்டு மருத்துவமனையில் பல மாதங்கள் அவர் செலவிட்ட காலங்களில் கடவுள் அவரை தொடுகிறார். விவிலியத்தின் வழியாகவும் புனித அசிசி நகர் பிரான்சிஸ் அவர்களின் இறை வார்த்தையாலும் புனித பெனடிக்டினுடைய வாழ்க்கை முறையாலும் புத்தகங்களை படித்து அதன்பால் ஏற்பட்ட தாகத்தினால் இவர்களைப் போல ஏன் நானும் இருக்கக்கூடாது என்ற ஒரே கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதன் பிறகு மன்ரோசாக் என்ற குகையில் ஒரு சில ஆண்டுகள் தன்னையே தயாரித்த பிறகு இறை பணியை செய்ய தன்னோடு ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு உலகின் எல்லா திசையிலும் எல்லா மூலை முடுக்கெல்லாம் இயேசு சபையின் இறை ஊழியர்கள் செல்வதற்கு இந்த புனிதரை கடவுள் உயர்த்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புனிதர்களைப் போல ஏன் நான் இருக்கக்கூடாது என்ற ஒரே கேள்விதான். அந்த கேள்வி இந்த புனிதரை கடவுள் பாதையில் ஈர்த்தது. கடவுளின் வார்த்தையை தாங்கி செல்வதற்கு அவரை சுண்டி இழுத்தது. அந்த வார்த்தையை தாங்கி செல்லாமல் இருக்கவே முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கியது. கடவுளின் வார்த்தை என்னுடைய எலும்பு மஞ்சைக்குள் புகுந்து நான் இறை வார்த்தையை பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற பவுலடிகளாருடைய அதே வேகம் இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நிரம்பியிருந்தது. இயேசு என்று தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். தன்னுடைய சொந்த ஊருக்கு போன அவர் கடவுள் வார்த்தையை பேசுகிறார், வல்ல செயல்களை செய்கிறார். அங்கே இருந்தவர்கள் இவரைப் போல ஏன் நான் இருக்கக்கூடாது என்று கேட்கவில்லை. இவரே செய்கிறார் என்றால் நான் இவரை விட பெரியவன் அல்லவா என்று நினைத்தார்கள். பொறாமையும் கோபமும் தலைக்கேறுகின்ற போது உண்மைத்தன்மையும் கடவுளின் அருளும் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இயேசுவினுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில் அவர் எந்த வல்ல செயல்களையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் இருக்கின்ற அவலங்களையும் சவால்களையும் பார்க்கின்ற போது இறை வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற போது நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களிடையே கடவுளின் வார்த்தை உரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இத்தனை புனிதர்களைப் போல நானும் ஏன் வாழக்கூடாது என்ற கேள்வியை இன்று நாம் கேட்போம். இத்தனை லட்சக்கணக்கான புனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களே, ஏன் நான் வாழக்கூடாது? இந்த புனிதர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்களே,
உண்மைத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார்களே, தூய்மையோடு வாழ்ந்திருக்கிறார்களே, கடவுளின் வார்த்தைகளை தாங்கி சென்றிருக்கிறார்களே, நான் ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்போம். அன்னை மரிதான் நமக்கு முதல் இறை தூதர். அன்னை மரிதான் முதல் கடவுளின் வார்த்தையை தாங்கி சென்றவர். அன்னை மரிதான் இயேசுவின் உண்மையான ஊழியர். அவரைப் போல நாம் ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை இன்று மீண்டும் மீண்டும் கேட்போம்.